ஸ்டெர்லைட் தூத்துக்குடி மக்கள் கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் சமூக செயல்பாட்டாளர் அண்ணன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வாழ்த்தி பேசுமாறு அன்போடு வேண்டுகிறேன். மாபெரும் ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற தமிழக மக்கள் நல இயக்கத்தினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளரும் பல்வேறு மக்கள் சார்ந்த போராட்டங்களில் முன்னணி கள போராளியாகவும் விளங்கிக் கொண்டிருக்கின்ற அருமை அண்ணன் காந்தி அவர்களுக்கும் மற்றும் தூத்துக்குடியிலிருந்து வருகின்றிருக்கின்ற தொழிற்சங்க செயல்பாட்டாளர் அருமை மாமா ஏஐசிசிடியுடைய மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் மின்னல் அம்ஜத் அவர்களே மற்றும் இங்கு பல்வேறு இயக்கங்களில் இருந்து வருகின்றிருக்கின்ற முன்னோடிகளே, அருமை தாய்மார்களே, ஆங்காங்கே வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்ற அருமை சகோதரர்களே, வியாபார பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கம் தெளிவாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கொல்லம்பரப்பிலிருந்து சந்திரகிரி இடையில் அமைந்துள்ள KKM கல்குவாரியை மூடக்கோரியும் மற்றும் PUCL மக்கள் சிவில் உரிமை கழகத்தினுடைய மாநில பொறுப்பாளர் டாக்டர் சுரேஷ் அவர்களை தாக்கிய கல்குவாரி குண்டர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க கோரி இந்த ஆர்ப்பாட்டம் இன்றைய பொழுதில் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக இன்னைக்கு கல்குவாரிகள் மாமா அம்ஜத் அவர்கள் சொன்னதுதான், இன்னைக்கு கேரளாவில் நம்மளோட மழை வளங்கள் அதிகமாக இருக்கக்கூடியது, ஆறுகளுடைய வளம், அதன் சார்ந்த மண் வளம் அங்கே மிக அதிகமாக இருக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் கேரளாவை ஒப்பிட்ட அளவில் பார்க்குறப்போ மிக குறைவான வளங்கள் தான் இன்னைக்கு இருக்கு. ஆனால் நமது வளங்கள் அத்தனையும் இன்னைக்கு யாருக்காகவோ இன்னைக்கு கொள்ளை போகக்கூடிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கு. இதன் ரீதியான பாதிப்புகளை நம்ம அண்மையில் பார்த்துட்டு தான் இருக்கும். இன்னைக்கு நிலத்தடி நீர் மட்டம், இன்னைக்கு ஒரு கல்குவாரி இயங்குமானால் அந்த பகுதியில் நிலத்தடி நீர் மட்டம், ஒரு கல்குவாரி 2 வருடத்திற்கு மேலே இயங்குச்சுன்னா, ஒரு மணல் குவாரி ஒரு இடத்துல இயங்குச்சுன்னு சொன்னா 2 வருடத்திற்கு மேலே அந்த இடத்துல 1000 அடிக்கு கீழே நிலத்தடி நீர் கொண்டு போய் செல்லப்படும். நிலத்தடி நீர் இல்லாமல் போகக்கூடிய சூழல்ல விவசாயம் எப்படி நடக்கும்? குறிப்பா இதே நேரத்தில் கல்குவாரிகளுக்கான விதிகள் இருக்கு. அந்த விதிகள்ல இந்த கம்பெனி ஏதாவது ஒரு விதியை பின்பற்றுதா கேட்டா இல்லை. அதாவது கனிம வள கொள்கைன்னு சொல்லி 1979 வகுக்கப்பட்டிருக்கு, 59. அதே நேரத்தில் கோஸ்டல் ஜோன், அதாவது குறிப்பாக என்விரான்மெண்டல் EAன்னு சொல்லுவாங்க, என்விரான்மெண்டல் அசஸ்மெண்ட், அதனுடைய நோட்டிஃபிகேஷன் 1991 கொடுக்கப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் தான் இவர்களுக்கு சில விதிமுறைகளுக்கு உட்பட்டு இந்த மாதிரி குவாரிகள் நடத்த அனுமதிச்சிருக்காங்க. அந்த குவாரிகள் கொடுக்கப்பட்ட அனுமதியில் முதன்மையான அனுமதி எதுன்னு கேட்டா, குறிப்பாக மக்கள் வாழக்கூடிய பகுதியில் இருந்து இந்த குவாரிகள் எவ்வளவு தொலைவில் அமைந்திருக்கு அங்கிறது பார்க்கப்படும். அதே நேரத்தில் இதன் ரீதியாக ஒலி மாசு, அதன் ரீதியாக ஏற்படக்கூடிய சத்த, அதனுடைய ஒலி அளவு என்ன, அதன் பிறகு குறிப்பாக இது என்ன பயாலஜிக்கல் அந்த ஸ்டேட்டஸ்ல இது இருக்கு. குறிப்பாக புவியியல் சூழல்ல இது என்ன முக்கியத்துவமான பகுதி. இன்னைக்கு அண்ணன் காந்தி அவர்கிட்ட கேட்கிறப்போ இந்த பகுதியில் 30,000 மக்களுக்கு மேல வசிக்கக்கூடிய சூழல் இருக்கு. அப்ப இந்த இடத்தில் இவர்களுக்கு அனுமதி கொடுத்தது எவ்வாறு? இன்னைக்கு நீங்க உங்கள் அனைவருக்குமே தெரியும், ஸ்டெர்லைட் ஆலை மக்களுடைய போராட்டத்தின் ரீதியாக, தன்னெழுச்சி மக்களுடைய போராட்டம், யாருடைய நபரும் கிடையாது, நான் உட்பட யாரும் அதற்கு கொண்டாடிட முடியாது. குறிப்பாக மக்களுடைய தன்னெழுச்சி, அதற்கு காரணம் மக்கள் பட்ட வேதனை, பாதிப்பு, அதன் ரீதியான வெளிப்பாடுகள் தான் ஸ்டெர்லைட்டுடைய அந்த தன்னெழுச்சி போராட்டம். 15 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டதும், பல நூற்றுக்கணக்கான பேர் குண்டு காயங்களுக்கு உள்ளாக்கப்பட்டதும் உலகம் முழுவதும் அறியும். ஆனால் உச்சநீதிமன்றத்தில் அது செல்லக்கூடிய தருவாயில
அது சொல்லப்பட்ட 3 காரணங்கள் மிக முக்கியமான காரணங்கள். அந்த அமைவிடம் ஒரு தொழிற்சாலை அமையும்னா அது எந்த இடத்துல அமையணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஒரு கல்குவாரி எந்த இடத்துல அமைக்கப்படணும்னு சொல்லப்பட்டிருக்கு. இது அமைக்கப்பட்ட இடம் தவறு. 30,000 மக்கள் அண்மையில் இருக்கக்கூடிய 10 கிலோமீட்டர் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு கல்குவாரி அமைக்கப்படலாமா கேட்டால் அமைக்கப்படக்கூடாது. அதே நேரத்தில் அந்த கல்குவாரி அது சுற்றி வட்டாரத்தில் இன்னைக்கு கல்ஃப் ஆஃப் மன்னார்ல இருந்து குளத்தூர் ஒன்று வெகு தொலைவில் கிடையாது. எவ்வளவு கிலோமீட்டர் இருக்கும் இங்கிருந்து கடல் பரப்பு? 5 கிலோமீட்டர்ல கடல் பரப்பு, மன்னார் வளைகுடா கடல் பரப்பு. குறிப்பாக 25 கடல் பரப்புக்குள்ள 25 கிலோமீட்டருக்குள்ள மன்னார் வளைகுடாவிலிருந்து 25 கடல் பரப்பு கீழே இது போன்ற சிகப்பு தொழிற்சாலைகள், ஒரு கல்குவாரிங்கிறது சிகப்பு தொழிற்சாலை வரிசையில தான் வரும். அப்போ சிகப்பு தொழிற்சாலைகள் இந்த இடத்துல கொண்டு வரப்படலாமா கேட்டால் கொண்டு வரப்படக்கூடாது. அதே நேரத்தில் இவர்கள் ஒரு லாரியில எவ்வளவு கல் கொண்டு போலான்னு சொல்லி சுங்க இலாக்கா ஒரு அனுமதி கொடுத்திருக்கு. ஒரு லாரியில அதிகபட்சம் 6 டன் தான் கொண்டு போகலாம். 6 டன் தான் கொண்டு போக முடியும். ஏன்னா அவர்கள் அனுமதி பெற்றதன் அடிப்படையில் நம்ம சொல்லுதோம் இந்த விஷயத்தை. ஆனால் இப்பொழுது கொண்டு போகக்கூடியது குறைந்தபட்சம் 30 டன்னுக்கு கீழே அவங்க கொண்டு போல 40 டன் வரை கொண்டு போறாங்க. அப்ப சாதாரண மக்கள் பயன்பாட்டுக்குரிய சாலைகள் இதை யார் கண்காணிக்க? இது யாரு கண்காணிக்கணும்? வருவாய்த்துறை முதல்ல இது மீது நடவடிக்கை எடுக்கணும். அதே நேரத்தில் இதற்கு அனுமதி கொடுத்த சுங்க இலாக்கா இவர்கள் எதை கண்காணிச்சிட்டு இருக்காங்க? குறிப்பாக மாசு கட்டுப்பாட்டுத்துறை இப்ப இதுல இருந்து அவர்கள் துகள்களாக்குதாங்க. பாறைகளை நிலத்தடியில் இருந்து வெடி வைத்து அந்த வெடி எந்த அளவுல வைக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த அளவுகள்ல தான் இவங்க வெடிகள் வைக்காங்களா? அதுல பயன்படுத்தக்கூடிய கெமிக்கல் என்ன இவங்க தெளிவா சொல்ல முடியுமா? இந்த நேரத்தில் நாங்கள் அந்த KKM ஆலைக்கு சொல்லிக் கொள்வது, அண்ணன் காந்தி அவர்கள் ஒரு போராட்டத்தை முன்னெடுக்காரு, எங்களை போன்ற சக தோழர்கள் அதில் பங்கெடுக்காங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த போராட்டம் ஒரு தீர்வு இல்லாமல் முடிவடையாது. ஏன்னா நாங்கள் இதற்கு அடுத்தடுத்த கட்டத்தை கண்டிப்பாக முன்னெடுப்போம். சும்மா சாதாரணமாக கைவிட்டுட்டு போக முடியாது. மக்கள் பாதிப்பு, வளங்கள் பாதிப்பு, இதற்கு எதிராக அமைதியாக கடந்து போக முடியாது. நேற்று கூட கரூரில் மணல் குவாரிக்கு எதிராக போராடிய எங்களுடைய சக தோழர் ஒருவரில் 2 கைகளும் வெட்டப்பட்டிருக்கு. அவர்கள் நினைச்சிருக்கலாம் இன்னைக்கு PUCL சுரேஷ், டாக்டர் சுரேஷ் கல்குவாரி கும்பல்களால் தாக்கப்பட்டிருக்கார். இவர்கள் இளங்குவான் நினைக்கலாம் இது போன்றவர்கள் பேசிவிட்டு கடந்து விடுவார்கள், இல்லைன்னா இவர்களை நம்ம மிரட்டி பார்த்துடலாம். இன்னொன்று இவர்களை ஏதாவது ஒரு ரீதியில் பயம், அந்த பயம் எங்களை போன்றவர்களை எவ்வளோ காட்டியும் அவர்கள் தான் விலகி போயிருக்காங்களே, நாங்கள் விலகி போகல. அதுதான் வரலாறு சொல்லும் உண்மை. எங்களை நீங்கள் எதன் ரீதியாகவும் விலைக்கு வாங்க முடியாது, பயங்காட்டவும் முடியாது. நேற்று கூட கரூரில் அந்த சக எங்களுடைய தோழர் கல்குவாரிக்கு எதிராக, மணல் குவாரிக்கு எதிராக போராடிய தோழர் அவருடைய அவரை தாக்கிய கும்பலுக்கு எதிராக நேற்று காலை பொழுதில் 101 இயக்கங்கள் ஒன்று சேர்ந்து கரூரில் மிகப்பெரும் ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுச்சு. இன்னைக்கு அதுபோல PUCனுடைய ஐயா தலைவர் டாக்டர் சுரேஷ் அவர்கள் இன்னைக்கு வர அந்த குற்றவாளிகள் கைது செய்யப்படக்கூட செய்யப்படல. ஏன்னா PUCL சுரேஷ் யாருங்கிறதையும் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. PUCL என்னன்னா அதையும் சொல்ல வேண்டியிருக்கு. PUCL சொல்லக்கூடியது மக்கள் சிவில் உரிமை கழகம் சொல்லக்கூடியது. இது 1976 சோசியலிச தந்தை லோகியா அவர்கள் போன்றவர்களால் உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் மக்கள் சிவில் உரிமை கழகம். இந்த 76 காலகட்டத்திலிருந்து இதுவரை பல்வேறு சட்ட மாறுதல்கள் இந்த நாட்டில் உருவாயிருக்குன்னு சொன்னால் இந்த மக்கள் சிவில் உரிமை கழகத்தால் உருவாக்கப்பட்டது. இது கட்சி கடந்தது. இது அந்நிய பணத்தை பெற்றுக்கொண்டு நடத்தக்கூடிய ஒரு NGO அமைப்பு அல்ல. இது மக்கள் இயக்கம். இன்னைக்கு உணவு பாதுகாப்பு சட்டம் இந்த நாட்டில் கொண்டு வரப்பட்டிருக்குன்னா அதற்கு மூல காரணம் PUCL. இந்த நாட்டில் RTI சொல்லக்கூடிய தகவல் பெறும் உரிமை சட்டம் கொண்டு வரப்பட்டதில் முக்கிய பங்காற்றினது PUCL. அதே நேரத்தில் இன்னைக்கு நோட்டான் சொல்லக்கூடிய எந்த கட்சிக்கும் வாக்களிக்க விரும்பவில்லை அங்கிற ஒரு அந்த தேர்தல் உரிமையை பெற்றுக் கொடுத்தது PUCL. ஐநா சபையில் 2001 அமைதிக்கான பரிசை வென்றது PUCL. இங்கே இருக்கக்கூடிய இன்றைக்கு தாக்கப்பட்டிருக்கிற எங்களுடைய அருமை தோழர் டாக்டர் சுரேஷ் அவர்கள் தலைமையில தான் மணலுக்கு எதிரான குவாரிகள், மணல் குவாரிகளுக்கு எதிராக CPI இவர் தலைமையில தான் ஒரு குழுவை அமைச்சாங்க. அந்த குழு தான் பரிந்துரைத்து தான்
தாது மணல் கொள்ளை நிறுத்தப்பட்டது. இன்னைக்கு அந்த கல்குவாரி கும்பலுக்கு அதுதான் பயம். இவர்கள் நீதிமன்ற ரீதியாக முற்பட்டால் நாம் அத்தனை ரீதியாகவும் பாதிக்கப்படுவோம். நம் கல்குவாரிகளை விட்டு நம்ம விலகி ஓட வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படும். அதே நேரத்தில் இவர்கள் இது நாள் வரை பெற்ற லாபத்தை முழுக்க நஷ்டஈடா கொடுக்க வேண்டிய அவசியம் வந்துவிடும். இதுதான் அவர் தாக்கப்பட்டதனுடைய காரணம். இதெல்லாம் எதற்காக சொல்லுதுன்னா, இது நம்ம பூமி, இந்த மண்ணில் நம்ம நிரந்தரமா வாழணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நீர், நிலம், காற்று இது நமக்கான பரம்பரை சொத்து. இது எவருக்கானதும் கிடையாது. நீங்க இயற்கையே ஒரு சின்ன ரீதியாக நோண்டி பார்த்தா அதனுடைய ஆபத்து, பேராபத்து எந்த சூழல்ல வரும் அங்கிறது வரலாறுகள் நிறைய கற்றுக் கொடுத்துருக்கு. இன்னைக்கு கடல் தட்டுகளை கழிப்பிடங்களாக, அதே நேரத்தில் அணு சோதனைக்கான ஒரு மையங்களா இன்னைக்கு உலக நாடுகள் பயன்படுத்திட்டு இருக்கு. அதன் ரீதியாக தான் கடல் தட்டுக்கள், கடத்தினுடைய நிலத்தடி தட்டுக்கள் விலகி சுனாமி போன்ற பேரழிவுகள் இந்த நாட்டில் ஏற்பட்டதற்கு காரணம், ஏற்படக்கூடிய காரணம் நம்ம செய்யக்கூடியத மனித மிக பெரும் ஆசையினுடைய கூடிய கோளாறுகள் தான் இன்னைக்கு காரணம். அந்த வகையில் இந்த பகுதியில் இந்த கல்குவாரி அது விளைவிக்கக்கூடிய விஷயங்களை நீங்க உற்று நோக்கினா அதில் தெரியும். ஏன்னா அதன் ரீதியாக இருக்கக்கூடிய துகள்கள் மனித மூச்சு குழாயை மட்டும் அடைக்கல, இயற்கையினுடைய சுவாச குழாய்களையும் அடைக்கும். அதாவது செடி கொடிகள் அது படரும் பட்சத்தில் அதனுடைய மகரந்த சேர்க்கை, அதனுடைய உற்பத்தி, அதன் ரீதியான மகரந்த சேர்க்கையின் ரீதியாக தான் பல்லுயிர் பெருக்கத்திற்கான வழிமுறை ஏற்படுது. அது அத்தனையும் அழியக்கூடிய சூழலுக்கு தள்ளப்படும். நமதுக்கான விவசாயம் நம்ம நினைச்சிட்டு இருக்கலாம், கண்ணுக்கு தெரியாம இருக்கலாம். அவர்கள் ஒரு வருட காலத்தில் அவர்கள் செய்த செயல்பாடுகள் நம்ம கண்ணுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் நமக்கு அறியாம நமக்கான பாதிப்புகளை நம்ம உணர வேண்டிய சூழலுக்கு இருக்கு. நிலத்தடி நீர் மட்டம், இன்னைக்கு நீங்க பார்க்கக்கூடிய நிலத்தடி நீர் மட்டம் கண்டிப்பாக இன்று 3 வருடம் கழித்து உறுதியாக பார்க்க முடியாது. அதாவது இந்திய சுதந்திரத்துக்கு முன்னாடி சில வார்த்தைகள் சொல்லுவாங்க. குறிப்பாக அதாவது ஒருத்தன் தெரியாத நிலத்தில், எவனோ ஒருத்தன் தெரியாத நிலத்தில் எவனோ ஒருவன் வெள்ளரிக்காய் போடுவானா. அந்த வெள்ளரிக்காய்க்கு பிரிட்டிஷ்காரன் ஒரு கடிதம் அனுப்புவானா. அந்த கடிதத்தில் சொல்லுவானா, ரூபா 1க்கு 2 வெள்ளரிக்காய் கொடுக்க சொல்லி கடிதம் அனுப்புவானா. யாருடைய இடத்துல யாரோ விதைக்கிறதுக்கு எவனோ ஒருத்தன் அதை விளைவித்து அதன் ரீதியான விஷயத்திற்கு விலை நிர்ணயம் செய்வது பிரிட்டிஷ். அது அந்த காலத்தில் சொல்லப்பட்டது. இன்னைக்கு யார் இடத்துல யார் இன்னைக்கு எந்த திட்டங்களை கொண்டு வருதுன்னே தெரியாம, இது நம்ம மண், இது நம்ம மக்கள் சார்ந்த நமக்கான இது. இன்னைக்கு நம்மளுடைய தலைமுறை, எத்தனை தலைமுறையை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த பூமியில. இன்னைக்கு குளத்தூர்ல குறைந்தபட்சம் அண்ணன் காந்தி அவருடைய குடும்பமே எனக்கு தெரிந்து 3-4 வருடத்திற்கு 3-4 வம்சத்திற்கு பிறகு மேலே இங்கே வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட காலச்சூழல்ல இந்த இயற்கையை நாம் கைவிடுவது என்பது நம் எதிர்காலத்தை கைவிடுவதற்காக சமம். அதனால இந்த இடத்தில் இன்னைக்கு மாவட்ட நிர்வாகத்திற்கும் சரி, கனிமவளத்துறைக்கும் சரி, மாசு கட்டுப்பாடு துறைக்கும் சரி, நாங்கள் சொல்லிக் கொள்வது, நாங்கள் இலகுவாக கடந்து செல்பவர்கள் அல்ல. இதன் குறித்தான அத்தனை தகவல்களையும் நாங்கள் இன்னும் 1 மாதத்துக்குள்ள முழுமையாக திரட்டி விடுவோம். அதே நேரத்தில் இவர்கள் செய்யக்கூடிய செயல்பாடு, இவர்களுடைய புவியியல் சூழல், இவர்கள் அமைந்திருக்கிற கல்குவாரி பரப்பளவுங்கிறது சூழலுக்கு எதிரான ஒரு தன்மையோடு அமைந்திருக்கிறது. அவர்கள் செய்யக்கூடிய செயல்பாடு, அதாவது நீங்க கல்லை எடுக்கீங்கன்னா அந்த கல்லை அதர் மண்ணா மாத்துவதோ கருஞ்சல்லியா மாத்துறதுக்கோ ஒரு குறிப்பிட்ட இட பரப்பளவுக்கு மேலான இடங்கள்ல தான் பண்ணணும். ஆனால் இவர்கள் பயன்படுத்தக்கூடிய இடம் என்ன, இவர்கள் போக்குவரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய பாதை என்ன, அந்த பாதை சாலை இதற்கு தகுதியானதா, 40 டன்னுக்கு செல்லக்கூடிய கல்களை சுமந்து செல்லக்கூடிய லாரிகளை தாங்கி இருக்கக்கூடிய தகுதி இந்த கல் சாலைகளுக்கு, இந்த தார் சாலைகளுக்கு இருக்கிறதா? இது போன்ற பல்வேறு வினாக்கள் இருக்கின்றன. உடனடியாக அந்த சாலை சீரமைக்கப்பட வேண்டும், மக்கள் நல பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட வேண்டும். அதனுடைய சட்ட விதிமுறை மீறல்கள் உடனடியாக கண்காணிக்கப்பட்டு அந்த சட்ட விதிமுறைகள் அவர்கள் பின்பற்றுகிறார்களா என்பதை முழுமையாக கண்காணித்து பின்பற்றாத படாத பட்சத்தில்
அந்த கல்குவாரியை மூடுவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். கண்டிப்பாக இந்த போராட்டம் இதோடு விட்டு சொல்லாது. இது ஒரு அடையாள போராட்டம், இது ஒரு துவக்க நிலை போராட்டம். கண்டிப்பாக இந்த போராட்டம் என்பது ஒட்டுமொத்த கல்குவாரிகளுக்கு எதிராக தமிழகம் தழுவிய அளவில் கல்குவாரிகளுக்கு எதிரான போராட்ட அமைப்பு இருக்கிறது. அருமை சகோதரர், அருமை தோழர் முகிலன் போன்றவர்கள் அதற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். வெகு விரைவில் இங்கு முகிலன் போன்றவர்கள் தலைமையில் மீண்டும் ஒரு மாபெரும் போராட்டம் இவர்கள் சரி செய்யவில்லை எனில் கண்டிப்பாக தோழர் முகிலன் போன்றவர்களை அழைத்து வந்து ஒரு மாபெரும் போராட்டத்தை இந்த இடத்தில் மக்கள் சார்ந்த அமைப்புகள், குறிப்பாக காந்தியண்ணன் போன்றவர்கள் தலைமையில் கண்டிப்பாக ஒரு மாபெரும் போராட்டத்தை நாங்கள் நடத்துவோம். அதற்கு முன் நாங்கள் சொல்லிய சில கோரிக்கைகளை, மக்கள் சார்ந்த கோரிக்கைகளை நீங்கள் நிறைவேற்றி தர வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திற்கு தாழ்மையுடன் கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.